வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 1 மெக்கானிக்ஸ்லேருந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a flat circular disc of mass 0.05 kg and diameter 0.02 rolls on its edge on a smooth horizontal surface with a velocity 0.05 meter per second. Calculate its total kinetic energy ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சர்க்குலர் டிஸ்க் இருக்குது, அதோட மாஸ் 0.05 kg, அதோட டயாமீட்டர் 0.02. இது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், அதாவது ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் மேலே இது ரோல் ஆகுது. ஸோ ஒரு ஸ்மூத்தான ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் மேலே இந்த சர்க்குலர் டிஸ்க் என்ன ஆகுதுன்னா ரோல் ஆகுது. இப்படி ரோல் ஆகிற அந்த டிஸ்கோட மாஸ்க் என்ன 0.05 kg, அதோட டயாமீட்டர் என்ன 0.02, அதோட வெலாசிட்டி என்ன 0.05. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அதோட டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, மாஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரேடியஸ், டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ டயாமீட்டர் 0.02னா ரேடியஸ் வேணும்னா டிவைடட் பை 2 பண்ணோம்னா ரேடியஸ் கிடச்சிரும். அதனால் R is equal to 0.01 மீட்டர். நெக்ஸ்ட்டு V is equal to 0.05 velocity. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இந்த டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ரோலிங்க்கு இதுதான் ஃபார்முலா 1/2 I omega ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 mv ஸ்கொயர். ஸோ இதுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது என்னென்னா ஒமேகாவும் ஐயும் தேவை. ஓகே, இப்போ ஒமேகா வேணும்னா என்ன பண்ணலாம், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, வின்றது லீனியர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டி வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணால் ஆங்குலர் வெலாசிட்டி கிடச்சிருது. ஓகே, ஒமேகாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஐ என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா 1/2 mr ஸ்கொயர். ஓகே, எம்னா மாசு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், ரேடியஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். அப்படி பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2.5 × 10⁻⁶. ஓகே, இப்போது இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி, அதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஐ வேல்யூ, ஒமேகா வேல்யூ, எம் வேல்யூ, வி வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் லாஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 9.375 × 10⁻⁵ ஜூல். Next one பார்க்கலாம். An aircraft propeller has a mass of 80 kg and radius of gyration is 0.75 meter. ஃப்ளைட்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஃபேனோட பிளேடு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து ஏர்க்ராஃப்ட் ப்ரொப்பல்லர்னு சொல்கிறாங்க. அதோட மாஸ் 80 kg, அதோட ரேடியஸ் ஆஃப் கைக்ரேஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதுக்கப்புறம் டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஆங்குலர் ஆக்சிலரேஷனோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் ரேடியஸ் ஆஃப் கைக்ரேஷனுக்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, I is equal to mk ஸ்கொயர். எம்ன்னா மாஸோட வேல்யூ, கேன்றது ரேடியஸ் ஆஃப் கைக்ரேஷன். சப்ஸ்டியூட் பண்ணால் ஐயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். இப்போது ஐன்றது என்னது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நெக்ஸ்ட் டார்க். டார்க் பார்த்தோன்னா I alpha. ஐனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆல்ஃபானா ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஸோ ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஆங்குலர் ஆக்சிலரேஷன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1800. Third one, find the moment of inertia of a circular section of 50 diameter about an axis passing through its center. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா சர்க்குலர் செக்ஷன் அது எப்படி பாஸ் ஆகுதுன்னா சென்டரில் பாஸ் ஆகுறதுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தோன்னா IXX is equal to π/64 d⁴. டிஎன்னா டயாமீட்டர், டயாமீட்டரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு π/64 இதெல்லாம் டிவைட் பண்ணால் லாஸ்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 307 × 10⁻³
Next one, fourth, an object with moment of inertia of 2 kilogram meter square rotates at 1 radian per second. What is the angular momentum of the object? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுது, அது ரொட்டேட் ஆகுறதுனால அதோட ஆங்குலர் ஸ்பீட் என்ன சொல்லியிருக்காங்க, 1 radian per secondன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூவெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆங்குலர் மொமெண்டம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா என்ன, L is equal to I omega. ஐனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒமேகானா ஆங்குலர் ஸ்பீட். ஸோ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2 kilogram meter square per second.